அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜலா நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அருமையான அற்புதமான ஒரு வைகாசி மாச பலன்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் என்ன? இன்றைய உலகில் நல்ல கவனிய, இன்றைய உலகில் ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சமே இல்லை, ஜோதிடருக்கு பஞ்சமே இல்லை, ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிடர்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிட பலன்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் நாங்களும் ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தோம். அப்படிப்பட்ட இடங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து 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 அழுத்து போய் வெந்து நொந்து போய் எதுவுமே எங்களுக்கு திருப்தியாக நடக்கலை, சரியாக நடக்கலை அப்படின்ற வேதனையை சொல்கிறீங்க. எப்போ ஜாதகத்தை கொடுக்கும் போதே எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் நடக்கலை, வேதனைப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற ஜாதகத்தை கொடுக்கும்போதே அந்த வேதனையை சொல்கிறீங்க. இப்போ அவர் போய் பார்த்து நடக்கலை, இவரை போய் பார்த்து நடக்கலை, கடைசியில் இவரையும் பார்த்து என்னையும் பார்த்து நடக்கலை அப்படின்ற வேதனை வரவே கூடாது. அதாவது என்ன பொறுத்தளவு எந்த ஒரு காரியத்திற்காக நீங்க ஜாதகம் பார்க்க வரும் பொழுது இது நடக்கும்னு நடக்கும், நடக்காதுன்னு நடக்காது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். இந்த நடக்காத ஒரு காரியத்தை உதாரணமா ரொம்ப ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கு ரொம்ப தாய் தப்புனா ஆர்வப்பட்ட பையன் எப்படியாவது அரசாங்க வேலையில சேர்க்கணும் அப்படின்னு வர்றாங்க வச்சுங்க. உண்மையில அந்த பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருந்தா தான் நானும் சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? நடக்கும்னு நடக்கணும், நடக்காத ஒண்ணு நடக்கும் சொல்லி உங்களையும் ஏமாத்தி எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. இதுதான் உள்ளதை சொல்லி நல்லதை செய் என்று உலகம் உன்னை வணங்கும். உள்ளதை சொல்லி நல்லதை செய், உலகம் உன்னை வணங்கும். கண்டிப்பா நான் சொல்லக்கூடியது உங்க குடும்பத்திலோ உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நடந்தா கண்டிப்பாக ஊர் உலகத்துக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். அவரை போய் பார்த்தா அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதா இருக்கணும். இப்ப ஜாதகத்தை கொடுக்கும் போது அவரை போய் பார்த்தா சரியாகுமா, இவரை போய் பார்த்து சரியாகுமா அப்படின்னு அலைஞ்சு திரிச்சு பார்த்து கடைசியில் இவரையும் பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனையே வரக்கூடாது. திரும்ப உங்களுக்கு நான் என்ன சொல்ல, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நல்ல கவனிக்க, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம், இந்த சித்தர் ஜோதிடத்தின் மூலம் சித்திரவாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள், ஒரு ஜோதிடத்தின் பலன்கள் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஜோதிட சாஸ்திரம். புரியுதுங்களா? ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். பெரும்பாலும் என்ன பிரச்சனைகளுக்கு ஜாதகத்தை கையில தூக்கிட்டு வரீங்க? பையன் நல்லா படிக்கணும், பையன் நல்லா படிக்கணும், இந்த படிப்பு படிச்சா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்குமா, பிள்ளைகளுடைய கல்யாணம் எப்போ முடியும், அதே போல ஒரு குடும்ப பிரச்சனை, கணவன் பிரச்சனை நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், புருஷன் நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவங்க நல்லபடியா நல்லா குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? அதே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கு, புத்திர பாக்கியம், வீடு வாசல் கட்டுறது, சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எப்ப முடியும்? இதுக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொருமா அலைஞ்சிரிஞ்சு வேதனைப்பட்டு சரி இவரையாவது பார்ப்போமே நமக்கு நல்ல நடக்குமான்னு இப்படி இங்கேயும் என்னத்த சொன்னார் அப்படின்ற வேதனையே வந்துடக்கூடாது. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்ன பார்த்து நடக்கலை சரியாகலைன்னு சொல்லி திரும்ப ஜாதகத்தை கையில தூக்க கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அது அதே நேரம் நான் சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன், ஒரு ஜாதகத்துல சில கடுமையான தோஷங்கள் இருந்தால் தடைப்பட நடக்காது காரியம். ஒரு அரசாங்க வேலைக்கோ, ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கோ, ஒரு ஏதோ உத்தியோகத்துக்கோ
என்னங்க ஒரு நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது அவன் பையனுக்கு, 6 மாதத்தில் கூட நல்ல வேலை இருக்க மாட்டேங்கிறான். அப்போ அந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியதுக்கு அவனுக்கு எதாவது தோஷம் இருக்கா? இல்லை அடுத்து பிள்ளைகளுக்கு கல்யாணமே முடிய மாட்டேங்குது, திருமண தோஷங்கள் என்ன இருக்கு? அடுத்து புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கு, அந்த புத்திர தோஷத்திற்கான காரணம் என்ன? புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சரியான நிவர்த்தி, சரியான தோஷ பரிகார நிவர்த்தி. அதாவது ஒரு உடல் நல்ல பசிச்சாதாங்க சாப்பிட முடியும். அதே போல கிரக பசிகள், கிரகங்கள் அந்த தோஷத்திற்கான ஒரு பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ள பசியோடு இருக்க வேண்டும். அந்த சரியான நிவர்த்தி பண்ணணும். அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் என்ன சம்பந்தப்படாத ஒரு பரிகாரத்தை பண்ணி அந்த பரிகாரம் பண்ணோம், இந்த பரிகாரம் பண்ண கல்யாணம் முடியல அப்படின்ற வேதனைகள் நிறைய இருக்கு. தவறான தோஷ பரிகாரங்கள் மூலம் எந்த ஒரு காரியம் நடப்பதில்லை. அங்கே போய் போச்சுன்னாங்க, காலாசிரி போச்சுன்னாங்க, திருமணஞ்சேரி போச்சுன்னாங்க, திருச்செந்தூர் போச்சுன்னாங்க, இப்படிலாம் போய் எதுவுமே நடக்கலைன்ற வேதனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த வேதனைங்க வரக்கூடாது. எதையுமே சரியான நிவர்த்தி, சரியான காலத்தில் சரியான, அதாவது கிரகங்களுடைய சக்தி, அந்த பரிகாரத்துக்குரிய சரியான சக்தி உங்க ஜாதகத்தில் நடக்கும் போது மட்டும்தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்பதான் சரியாக அதை ஏற்றுக்கொள்ளு, அந்த கிரகங்கள் ஏற்றுக்கொண்டு நிவர்த்தி செய்து அந்த திருமண காரியம், புத்திர பாக்கியம், அரசாங்க வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த காரியம் திரும்ப சொல்ல, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் கொண்டு உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். வைகாசி மாச பலன்கள், சுபகாரியங்கள், தொழில் விருத்தி ஆகக்கூடிய சுபகாரியங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வைகாசி மாச பலன்களை யாருக்கு பார்க்க போறோம்னா மிதுன ராசிக்கு பார்க்க போறோம். அந்த மிதுன ராசிக்கு வைகாசி மாச பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னத்தங்க பிரச்சனை, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனையை தீரும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். சரி, இப்போ வைகாசி மாச பலன்கள் ரிஷப ராசிக்கு, அதாவது வைகாசி 1 முதல் வைகாசி 32 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 14/5/2024 முதல் 14/6/2024 வரை இதற்குரிய ஆங்கில தேதி. இப்ப வைகாசி மாச கிரக அமைப்புகளை பார்ப்போம். வைகாசி மாச கிரக அமைப்புகள் மிதுன ராசி, மிதுன ராசி. இப்ப மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது, மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு, மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் குரு. இதுதான் வைகாசி மாசம் மிதுன ராசிக்குரிய கிரக அமைப்புகள். இதுல இந்த கிரக அமைப்புகள் ஒரு 5 முறை கிரக வலிமை, 5 சக்திகள் கிரக அமைப்புகளோட வைகாசி மாசம் இருக்கு. வைகாசி 32 தேதி 30, அதாவது 1 முதல் 32 நாட்களுக்கு சிறந்த யோகத்தை கொடுக்காது. நான் சொல்லக்கூடிய தேதிகளை எந்தெந்த தேதிகள் என்னென்ன யோகங்கள் சிறப்பாக இருக்குன்னு உங்களுக்கு சரியாக கணிச்சு அம்ச பலன், இதுக்கு ராசி கட்டத்துக்கு போவாதீங்க. நான் சொல்லக்கூடிய அம்ச பலன்கள், இறைவனுடைய தராசு தட்டு உங்களுக்கு நிறுத்தி தரக்கூடிய அம்ச பலன்களை பற்றி பேச போறேன். பொதுவான பலன்கள் ராசி கட்டத்தை வச்சு சொல்ற பலன் கிடையாது. உங்களுக்கு கணிச்சு சரியா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப முதலாவதாக 5 யோகங்கள், அது முதல் யோகத்தை பார்ப்போம். இப்ப வைகாசி 7 முதல் வைகாசி 31 வரை சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு காலம். மேலும் குருவராக இருக்கார். அப்ப கணவன் மணி 2 பேருக்குமே யோகம் பிச்சுக்கிட்டு வரப்போகுது. பிச்சுட்டு ஓடாதுங்க, பிச்சுட்டு வேற இடத்துல இருந்து பிச்சுட்டு உங்க இடத்துக்கு வரப்போகுது. உண்மை நிச்சயமாக நடக்கும். சிறந்த யோகங்களை பெறலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, கணவன் மனைவிக்கு, கணவன் சரி மனைவி 2 பேருக்கும் அந்த சிறந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வேலை வருமான முன்னேற்றங்கள், பதவி முன்னேற்றங்கள், இடமாற்றம், இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சொத்துக்கள் சேரும், வருமானம் பெருகும், கனவுகள் நனவாகும், அரசாங்க பதவி என்று அத்தனை யோகங்கள் பெறக்கூடிய காலங்கள். மகாலட்சுமி என்று சொல்லக்கூடியது, உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வராங்க. அந்த மகாலட்சுமி உங்க நீண்ட நாள் கனவெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அருமையான காலங்கள்.
இதற்குரிய ஆங்கில தேதி 20/5/2024 முதல் 13/6/2024 வரை. இதுக்குரிய ஆங்கில தேதி. இது முதல் யோகம். அடுத்து இரண்டாவது யோகம் வைகாசி 11 முதல் வைகாசி 27 வரை புதன். அதாவது பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் வெளிநாட்டு யோகத்தை சொல்லக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடியது. உங்கள் ராசிக்கு அதிபதியே 4ஆம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்துல தான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இருக்கக்கூடிய காலங்கள். இதற்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்குரிய தான் புதன். வழக்குகளுக்குரிய வியாபாரத்துக்குரிய வழக்குகள் வெற்றி பெறும். எதிர்பாராத ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஒரு கனவுல நனவக்கூடிய அருமையான காலங்கள். நீண்ட நாள் முடியாத கேஸெல்லாம் முடிக்கக்கூடிய காலங்கள். ரகசியமாக முடிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வரும். உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு புலப்படாத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியக்கூடிய நிலை ஏற்படும். அதன் மூலம் உங்கள் வழக்குகளை வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ அதற்குரிய ஆங்கில தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி 17 முதல் வைகாசி 27 வரை. இதற்குரிய வலிமை புதன் வியாபாரத்துக்குரிய வலிமையாக இருக்கிறார். அதுக்குரிய ஆங்கில தேதி 24/5/2024 முதல் 9/6/2024 வரை. இதில் இரண்டாவது யோகம். அடுத்து மூன்றாவது யோகம் குரு ஆட்சி பெறுகின்ற காலம். மூன்றாவது யோகம் அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு அம்ச பலனாக அதாவது அம்சத்தில் போய் மீன ராசியில 4 ஆட்சி விட்டு போறார். கார்த்திகை 4ஆம் பாவத்தில் ஆட்சி பெறுகின்ற அருமையான காலம். ஆட்சி பெறுகின்ற அருமையான யோகம். புரிஞ்சுட்டீங்களா? குரு உங்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்தில் தொழிற்சாலத்தில் ஆட்சி பெறுகின்றார். அப்ப எதிர்பாராத ஒரு அரசாங்க வேலையோ ஒரு பதவி முன்னேற்றமோ இல்லை காசு பணங்களோ சொத்துக்களோ வரக்கூடிய அருமையான காலங்கள். புரிஞ்சுட்டீங்களா? வராத காசு பணம் வரும். அரசாங்க வேலைக்கு முயற்சி, அரசாங்க வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு, வருமானங்கள், முன்னேற்றங்கள், திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள் என்ற அத்தனை யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாக குரு ஆட்சி பெறுகின்ற சூரிய அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு காலம். அப்போ அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணால் நிச்சயமாக அரசாங்க வேலை பதவி நிச்சயமாக கிடைக்கும். அதற்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி 16 முதல் வைகாசி 30 வரை இருக்கக்கூடிய ஆங்கில தேதி குரு ஆட்சி பெறுகின்ற ஆங்கில தேதி 29/5/2024 முதல் 12/6/2024 வரை. 29/5/2024 முதல் 12/6/2024 வரை. சரி, இது மூன்றாவது யோகம். அடுத்து நான்காவது யோகத்தை பார்க்க போகிறோம். அதாவது 6/11 செவ்வாய் மிதுன ராசிக்கு 6/11 அதாவது தொழில் வியாபார வெற்றி, அரசியல் வெற்றி, அரசாங்க வெற்றி, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் வெற்றி, ஒரு IAS IPS, ஒரு காவல்துறை, உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டது, மெடிக்கல் உணவுப் பொருள், அதே போல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில்கள், சொந்தமாக தொழில் ஏகப்பட்ட தொழிலாளர் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பூமி, வீடு, வாசல், இடம், வீடு, வாசல், ரியல் எஸ்டேட், அரசியல் யோகங்கள் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய காலங்களாக வைகாசி 18 முதல் வைகாசி 32 வரை. வைகாசி 18 முதல் வைகாசி 32 வரை. இது வைகாசி 18 31/5/2024 முதல் 31/5/2024 முதல் 14/6/2006 மாதம் வரை, 14/6/2024 வரை. 31/5 ஸ்டார்ட் ஆகுது. இந்த பூமிகாரன் செவ்வாய் பூமிகாரன் வலிமை கொண்ட அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி தரக்கூடிய ஒரு செவ்வாய். சரி, அடுத்து 4ஆவது மாதம். அடுத்து 5ஆவதாக யோகம். அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது உங்க ராசியில மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் எப்படிப்பட்ட எத்தனை சிறந்த யோகங்கள் வைகாசி மாதம் ஏற்படுது பார்த்தீங்களா? எத்தனை யோகங்கள் பாருங்க. இந்த சொல்லக்கூடிய அருமையான யோகங்கள் 5 யோகங்கள், அற்புதமான யோகங்கள், பஞ்சம யோகங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சம யோகங்கள் உங்களுக்கு பல விதமான செல்வ யோகங்களை தரக்கூடிய காலங்களாக ஏற்படும். ஆக உங்கள் ராசிக்கு அதிபதியே புதன் வைகாசி 27 முதல் வைகாசி 32 வரை 6 நாட்கள் அற்புதமான நாட்களாக இந்த காலத்தில் சொந்த தொழில், வீடு, வாசல், வியாபாரம், விருத்தி, அரசாங்க வேலை முயற்சி பண்ணுவது, வழக்குகள் வெற்றி பெறுவது. ஏன்னா புதன் யாருன்னு கேட்டீங்கன்னா வியாபாரத்துக்குரியவர், ஒரு ஆசிரியர் தொழிலுக்குரியவர், முக்கியமாக வியாபாரம் செய்கிற வியாபாரம் விருதுகிறது. அதே உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி வீடு, வாசல், சொத்துக்களுக்குரியவர். 4ஆம் அதிபதி வீடு, வாசல், வாகன யோகம் என்று சொல்லக்கூடியவர்.
ஆக அத்தனை யோகத்தை பெறக்கூடிய காலங்களாக இந்த ஐந்தாவது மிகப்பெரிய யோகம் என்று சொல்லக்கூடியிருப்போம். ஆக இந்த 5 சிறப்பு யோகம் நிச்சயம் வைகாசி மாதம் சிறந்த யோகங்களாக இந்த மிதுன ராசிக்கு அமையப் போகிறது. அதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக வரல, என்னங்க நல்லதாக சொன்னீங்க, சரியாக நடக்கலைங்க, எங்களுக்கு நான் ரொம்ப சிரமப்படுறோம், எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்ன பார்த்து நடக்கலை சரியாகலை அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. ஆமாங்க, எங்கெங்கேயோ ஜாதகத்துக்கு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை, உங்களை மாதிரி நிறைய சொன்னாங்க, சரி அங்கே போய் பார்ப்போம் இங்கே போய் பார்ப்போம்னு பார்த்து ஒன்றுமே நடக்க வேதனைப்பட்டு தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். அப்படியும் வந்து என்கிட்ட எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு வேதனைப்பட்டு கடைசியில் என்கிட்டே வந்து நடக்க வந்துடக்கூடாது. திரும்பவும் சொல்ற, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லணும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்ன பார்த்து நடக்கலை சரியாகன்ற வார்த்தையே வரக்கூடாது. அந்த உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.